ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோல நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றது, அது உள்ள நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட்ட குடுத்தோம்னா, அந்த கண்டென்ட்ட எப்படி டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டேட்டா இந்த மாரி பாஸ் பண்றதுனால என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய டேட்டாவ நான் பாஸ் பண்ண போறேன். அதாவது பிரிண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எழுத போறேன் பாருங்க. பைத்தான் இஸ் எ பைத்தான் இஸ் எ ஹை லெவல் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான்றது ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் பண்றேன். நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொடுத்துரு உள்ள என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட் நமக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ அகைன் நான் திரும்பவும் நான் அதே வார்த்தையை நான் அடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப நான் என்ன பண்றேன், மறுபடியும் நான் பிரிண்ட்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் கேட்டீங்கன்னா, திரும்பவும் நான் அதே டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்ப நான் என்ன பண்ணி ஆகணும், மறுபடியும் நான் அதை எழுதி ஆகணும். பைத்தான் இஸ் ஏ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றேன். அப்போ நான் திரும்பவும் நான் இதை எழுதியிருக்கேன். இப்போ நான் மறுபடியும் என்டர் அடிக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, திரும்பவும் நமக்கு வருதுங்களா? இப்போ நான் மறுபடியும் இதே வார்த்தையை நான் பிரிண்ட் பண்ணா நமக்கு என்ன ஆகுது, ஒரு ஒரு தடவையும் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. ஏற்கனவே இவ்வளோ பெரிய வார்த்தையை நம்ம பிரிண்ட் பண்ணோம். திரும்பவும் நம்ம இதே வார்த்தையை நம்ம பிரிண்ட் பண்றோம். அதனால நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. இப்போ இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த பிரிண்ட்டுக்குள்ள கொடுக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டை ஒருத்தர் கிட்ட சொல்லிடலாம். அதாவது இப்போ இந்த பைத்தான் இஸ் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை ஒரே ஒரு தடவை மட்டும் எழுதி, அந்த ஒரு தடவை எழுதுனதுக்கு அப்புறம் அதை என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாக்ஸ்க்குள்ள போட்டு வைக்க போறேன். இந்த என்டையர் டெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, தூக்கிட்டு இந்த பாக்ஸ்க்குள்ள போட போறேன். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன சொல்லிடுவேன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து ஒரு ஒரு ஃபோல்டர் நேம் வச்சுறேன். இங்க ஒரு டோர் இருக்கு. அந்த டோர் மூலியமா எடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் உள்ள போட்டுருவேன். அந்த டோரோட பேர் நான் ஏ அப்படின்னு சொல்லி வச்சுடுறேன். அப்போ நான் இனிமே எப்பலாம் ஏவ கால் பண்றனோ, அதாவது இனிமே எப்பலாம் நான் ஏன்றத கூப்பிடுறனோ, அந்த ஏ என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, டைரக்ட்டா இது உள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் இது உள்ள இந்த பைத்தான் ஹை லெவல் லாங்குவேஜ்ன்ற டெக்ஸ்ட்ட இங்க கொண்டு ரிப்ளேஸ் பண்ணிடுவாரு. அப்போ நான் என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப திரும்ப நான் இவ்ளோ பெரிய வார்த்தைகள பிரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஏவ எடுத்துட்டு ஒரு பாக்ஸ்க்குள்ள போட்டுர்றேன். அந்த பாக்ஸ்க்கு ஒரு ஏ அப்படின்னு சொல்லி பேர் வச்சுர்றேன். எப்பலாம் ஏவ நான் கூப்பிடுறனோ, அதாவது இங்க நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, பிரிண்ட் ஏ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏ உள்ள என்ன டெக்ஸ்ட் இருக்கோ, அந்த டெக்ஸ்ட் இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆயிடும். ஸோ நம்ம ஒரு ஒரு தடவையும் ஃபுல்லா உட்காந்து எழுதிட்டு இருக்கணுன்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டெக்ஸ்ட் எடுத்துட்டு ஒரு பாக்ஸ்க்குள்ள போடுறோம் பார்த்தீங்களா? இந்த பாக்ஸோட பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேரியபிள். வேரியபிள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டெம்பரவரி மெமரி ஸ்டோரேஜ். ஸோ உங்களோட ப்ரோகிராம்ல இதுதான் நம்ம எழுதக்கூடிய ஒரு ப்ரோகிராம்னு வச்சுக்கோமே. இந்த ப்ரோகிராம்ல நான் ஏதாவது ஒரு டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதாவது ஏதாவது ஒரு டேட்டாவ பிரிண்ட் பண்ண போறேன். அந்த பிரிண்ட் பண்ணக்கூடிய டேட்டாவ நான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருது. ஸோ அது ஒரு ஒரு தடவையும் நான் யூஸ் பண்றதுக்கு பதிலா, ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுர்றேன். ஸோ அந்த ஸ்டோரேஜ்க்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேரியபிள். இந்த டேட்டா இப்ப எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? இதுல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வாட் இஸ் எ வேரியபிள்? ஸோ அப்போ வேரியபிள்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வேரியபிள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஏரியா இன் யுவர் ப்ரோகிராம். உங்களோட ப்ரோகிராம்ல இருக்கக்கூடிய டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஏரியா தான் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல ஆல்ரெடி இன்னொரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன் பாருங்க. ஒரு வாட்டர் பாட்டில் மாரி எடுத்துக்கோங்களேன். இந்த வாட்டர் பாட்டில்ல நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான அளவு நம்ம வாட்டர ஃபில் பண்ணி வச்சுப்போம். எப்பலாம் நமக்கு அந்த வாட்டர் தேவைப்படுதோ, எப்பலாம் நமக்கு தாகமா இருக்கோ, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த பாட்டில ஓப்பன் பண்ணி, நம்ம அந்த தண்ணிய குடிச்சுப்போம். அதே மாதிரி தான் நமக்கு வேரியபிள்குள்ள நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேல்யூவ போட்டு வச்சுக்கிறோம். எப்படி தண்ணிய ஊத்தி வைக்கிறோமோ, அதே மாரி வேல்யூவ போட்டு வைக்கிறோம். வேல்யூ மீன்ஸ் ஒண்ணுமே இல்ல, டேட்டா. ஸோ வேரியபிள்குள்ள டேட்டாவ போட்டு வைக்கிறோம். எப்பலாம் அந்த டேட்டா நமக்கு தேவைப்படுதுன்னு ஆசைப்படுறோமோ, அப்பலாம் நான் அந்த வாட்டர் பாட்டில ஓப்பன் பண்ணிப்பேன். அதே மாரி இதுல நான் அந்த பாக்ஸ் வேரியபிள் ஓப்பன் பண்ணி அந்த டேட்டாவ டிஸ்ப்ளே பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ இததான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேரியபிள் அப்படின்றாங்க. ஸோ இப்ப நம்ம வேரியபிள் எப்படி பாஸ் பண்றது? வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்றது? அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கம் போல நான் இந்த டெக்ஸ்ட்ட இவ்ளோ பெரிய டெக்ஸ்ட்ட நான் இப்படி குடுக்கறதுக்கு பதிலா, நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டா, அத நான் வேரியபிள்குள்ள குடுக்க போறேன். இப்போ வேரியபிள் எப்படி குடுக்கறது? நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு நேம் குடுத்தாகணும். இப்ப நான் எக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை குடுக்குறேன். சும்மா ஏதாவது ஒரு வார்த்தை குடுக்குறோம். அந்த வார்த்தைக்கு பக்கத்துல ஈக்குவல் டூ குடுத்தாகணும். ஈக்குவல் டூ குடுத்து உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் நீங்க போடணும்னு ஆசைப்படுறீங்களோ, அந்த டெக்ஸ்ட் இங்க போட்டுறணும். இங்க பாருங்க.
இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நான் இங்க ஒரு வார்த்தைய குடுத்துருக்கேன். அந்த மாரி வார்த்தைய குடுத்துட்டு ஈக்குவல் டூ சிம்பல் குடுத்தாலே, இந்த பைத்தான் லாங்குவேஜ் என்ன கன்சிடர் பண்ணிக்கும்ன்னு கேட்டீங்கன்னா, இத ஒரு வேரியபிள்னு கன்சிடர் பண்ணிக்கும். அந்த ஈக்குவல் டூ சிம்பலுக்கு வந்து பைத்தான் என்ன கன்சிடர் பண்ணிக்கும்ன்னு கேட்டீங்கன்னா, அசைன் பண்றாரு. வேரியபிள்க்குள்ள வேல்யூ அசைன் பண்றாரு. இத வந்து வேல்யூன்னு சொல்லுவாங்க. வேல்யூ ஆர் டேட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வேரியபிள்க்குள்ள வேல்யூவ அசைன் பண்றாரு. அப்ப எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள்க்குள்ள இந்த பைத்தான் இஸ் ஹை லெவல் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ன்ற வேல்யூ வந்து இப்ப இது உள்ள இருக்க போகுது. ஓகேங்களா? சோ நம்ம செக் பண்ணி பார்த்தரலாமா? இத குடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இங்க என்டர் அடிக்க போறேன். சோ இத குடுத்துட்டு நம்ம ஒரு என்டர் அடிப்போம். என்டர் அடிச்சிட்டோம்னா, இந்த எக்ஸ்குள்ள இப்ப இந்த டெக்ஸ்ட் இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிரிண்ட் குடுக்க போறோம். சோ பிரிண்ட்ன்றத குடுத்துட்டு, இங்க எக்ஸ்ன்றத குடுத்துட்டு என்டர் அடிக்கலாம். பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்தோம்னா, நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த எக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய கன்டென்ட் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? சோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம், திரும்ப எத்தன தடவ வேணாலும் நான் மறுபடியும் பிரிண்ட் எக்ஸ் குடுக்குறேன், நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். திரும்ப பிரிண்ட் எக்ஸ் குடுக்குறேன், நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். அப்போ வேரியபிள்க்குள்ள நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்ட குடுத்துட்டோம்னா, அந்த டெக்ஸ்ட்ட நம்ம எத்தன தடவ வேணாலும் கால் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட் எவ்வளவு பெரிய டெக்ஸ்ட்டா இருந்தாலும் நமக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். ஓகேங்களா? சோ இதத்தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேரியபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இந்த வேரியபிள் நீங்க யூஸ் பண்ணணும்னா, இதுல 3 ஸ்டெப் நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு வேரியபிள டிஃபைன் பண்ணணும். அதாவது வேரியபிள் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணணும். அதாவது அந்த வேரியபிளுக்கு வந்து வேல்யூ கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் வந்து கால் பண்ணணும். இந்த தான் வந்து 3 ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்க எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ குடுத்தோம். கரெக்ட்டுங்களா? எப்ப நம்ம இந்த எக்ஸ வந்து இங்க குடுக்குறோமோ, அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த எக்ஸ்க்கு வந்து டிக்ளேர் பண்றோம்னு அர்த்தம். அதுதான் வந்து டிஃபைன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப இங்க வந்து ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ குடுக்குறேன். ஸோ ஒய்ன்னு நான் இங்க குடுத்துட்டனாலே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒய்ன்றத நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். அதாவது ஒரு வேரியபிளா டிஃபைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஈக்குவல் டூ குடுத்துட்டனாலே, அந்த வேரியபிளுக்கு வந்து நான் வந்து வேல்யூ அசைன் பண்ண போறேன். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து நான் நிசாம் அப்படின்ற ஒரு வேல்யூவ நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ, அப்போ 2 ஸ்டெப் நான் முடிச்சேன். ஸோ, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம வந்து டிஃபைன் பண்றது. அதுக்கப்புறம் அசைன் பண்றது. நான் வந்து ஒய்ன்றத டிஃபைன் பண்ணேன். அந்த ஒய்ன்ற வேரியபிளுக்கு வேல்யூ நிசாம்ன்றத நான் வந்து அசைன் பண்ணிட்டேன். இப்ப அந்த ஒய்ன்றத கால் பண்ணணும். அப்படி கால் பண்ணோம்னா, அந்த 3 ஸ்டெப் ப்ராசஸ ஃபாலோ பண்ணி நம்மளால வந்து வேரியபிள ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ, இப்ப நான் என்ன பண்றேன், அது எப்படி கால் பண்றதுன்றத காட்டுறேன். ஸோ, இத குடுத்துட்டு நான் என்டர் அடிச்சிடுறேன். அத எப்படி கால் பண்ணுவோம்? பிரிண்ட்க்குள்ள கால் பண்ண போறோம். ஸோ, பிரிண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து இங்க என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒய்ய கால் பண்றேன். ஒய் கால் பண்ணா ஒய் உள்ள இருக்கக்கூடிய நிசாம் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ, இப்போ வேரியபிள்ல நம்ம வந்து டிக்ளேர் பண்ணோம், அசைன் பண்ணோம், அத டிஸ்ப்ளேயும் பண்ணி பார்த்தோம். சால்வ் பண்ணி பார்த்துட்டோம். ஓகேங்களா? அந்த 3 ஸ்டெப் ப்ராசஸ நம்ம வந்து ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டோம். சரி, இப்போ நம்ம வந்து வேரியபிளுக்கு வந்து டபுள் கோட்ஸ் தேவையான்னு கேட்டீங்கன்னா, டபுள் கோட்ஸ் தேவை கிடையாது. உள்ள வந்து வேரியபிளுக்கு வந்து டபுள் கோட்ஸ் போடக்கூடாது. நம்ம வந்து வேரியபிள் டெக்ஸ்ட்ல தானே போடுறோம். இப்ப வந்து ஏ, பி, சி இதெல்லாம் டெக்ஸ்ட் தானே. டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து டபுள் கோட்ஸ் போடணும்னு தானே சொல்லியிருந்தோம். 1, 2, 3க்கு மட்டும் தான் நமக்கு வந்து டபுள் கோட்ஸ் தேவை கிடையாது. ஆனா வேரியபிள் பாருங்களேன், வேரியபிளும் வந்து டெக்ஸ்ட் மாதிரி தானே இருக்கு. இப்ப நீங்க வந்து ஏ, பி, சி இதுவும் டெக்ஸ்ட் தானே. நீங்க டபுள் கோட்ஸ் போட்டா மட்டும் தான் அது டெக்ஸ்ட். டபுள் கோட்ஸ் போடாம நீங்க கேரக்டர் மென்ஷன் பண்ணீங்கன்னா, அதுக்கு பேரு வேரியபிள். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ் 2த்துக்கும். ஓகேங்களா? ஸோ 1, 2, 3ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து நம்பர். ஓகேங்களா? ஸோ டபுள் கோட்ஸ் போட்டா அது டெக்ஸ்ட். 1, 2, 3 போட்டா அது நம்பர். ஏபிசின்னு குடுத்தீங்கன்னா, அது வந்து வேரியபிள். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணோம். அந்த வேல்யூவ நம்மளால வந்து ரீஅசைன் பண்ண முடியுமா? அதாவது ஏற்கனவே ஒரு வேல்யூ வந்துருச்சு. எத்தன தடவ நான் வந்து ஒய்க்குள்ள ஒய்ய கால் பண்ணாலும், அது உள்ள இருக்கக்கூடிய அந்த நிசாம்ன்ற வார்த்தை மட்டும் தான் திரும்ப திரும்ப நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகிட்டே இருக்கும். அத நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமா? அப்படின்றத பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து நான் வந்து பிரிண்ட்ல வந்து ஒய்ய கால் பண்றேன். ஸோ திரும்பவும் கால் பண்றேன். மறுபடியும் அதான் வருது. திரும்பவும் ஒய்ய கால் பண்றேன். அதான் வருது. அப்போ ஒரு தடவ நம்ம வந்து இந்த வேல்யூல வந்து அதாவது வேரியபிளுக்கு வந்து 1 டூ ஒய்ன்றத குடுத்துட்டோம்னா, அப்ப திரும்ப நம்மளுக்கு வந்து அது சேஞ்சே ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நான் அத எப்படி சேஞ்ச் பண்றது? திரும்பவும் ஒய்ன்றத குடுங்க. திரும்பவும் ஈக்குவல் டூ குடுங்க. இந்த தடவ நீங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, சேஞ்ச் பண்ணுங்க. நிஜாமுதீன் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துர்றேன். இப்ப நான் என்டர் பண்றேன். ஓகே. இப்ப எனக்கு எரர் வந்திருக்கு. என்ன எரர்ன்னு கேட்டீங்கன்னா, ஒய்ன்ற ஒரு வேரியபிளுக்கு நான் வந்து டெக்ஸ்ட் பாஸ் பண்றேன். ஸோ டெக்ஸ்ட் பாஸ் பண்ணாலே கண்டிப்பா நமக்கு என்ன இருந்திருக்கணும்னு கேட்டீங்கன்னா, டபுள் கோட்ஸ் இருந்திருக்கணும். நான் அத வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். அதனால நமக்கு வந்து அதால ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிருச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி, நீங்க நம்பர் பாஸ் பண்ணா மட்டும் தான் டபுள் கோட்ஸ் தேவைப்படாது.
அதே மாதிரி வேரியபிள் பாஸ் பண்ணா டபுள் கோட் சேவ் ஆனா ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணா, அதாவது இந்த மாதிரி கேரக்டர் பாஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டபுள் கோட் சேவ் பண்ணும். ஸோ நான் வந்து மறுபடியும் அதை ரீரைட் பண்றேன் பாருங்க. ஸோ அகைன் நான் என்ன பண்றேன், ஒய் கொடுத்துட்றேன். ஒய் கொடுத்துட்டு இந்த தடவை டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து ரீஅசைன் பண்றேன் வேல்யூ. ஸோ ஏற்கனவே நிசாம் இருந்துச்சு, இந்த தடவை நிஜாமுதீன் கொடுத்துட்டு நான் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சோன்னா இப்போ எனக்கு வந்து எரர் இல்லாமல் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட்ல வந்து ஒய்யை கால் பண்ணலாம். ஸோ கால் பண்ணா இந்த தடவை நிஜாமுதீன் மாறிடுச்சு. மறுபடியும் நான் வந்து ஒய்க்கு வந்து ஒய் ஈக்குவல் டு, இந்த தடவை நான் வெறும் எண்ணு மட்டும் பாஸ் பண்றேன், என்டர் அடிக்கிறேன். இப்போ நான் வந்து பிரிண்ட்ல வந்து ஒய்யை கால் பண்ண போறேன். கால் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா என்னன்றது மட்டும் நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. அப்போ நம்மளால ஒரு தடவை ஒரு வேரியபிள் கொடுத்துட்டோம்னா அந்த வேரியபிளோட வேல்யூவை திரும்ப திரும்ப சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு தடவை ஒரு வேரியபிளுக்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டோம்னா நம்மளால அதை வந்து என்ன பண்ண முடியுது, ரீஅசைனிங்கும் பண்ண முடியுது. யூ கேன் சேஞ்ச் த வேல்யூ எனி டைம், இட் கால்ஸ் ரீஅசைனிங். ஸோ இந்த ரீஅசைனிங்கிறது வந்து அடிக்கடி ஃபியூச்சர்ல தேவைப்படும். அதனால நான் இப்போதைக்கு அதை டிஸ்பிளே உங்களுக்கு தெளிவா நான் அதை காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ வேரியபிளை நம்மளால வந்து ரீஅசைன் பண்ண முடியுது. சரி, சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லலாம் ரீஅசைன் பண்றத ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு சில வேல்யூ வந்து திரும்ப திரும்ப சேஞ்சே ஆகக்கூடாதுன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஃபாதர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கு. ஃபாதர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கு. இந்த இடத்துல வந்து என்ன ஆகக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இப்ப XYZ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் இருக்குதுன்னா, அந்த டெக்ஸ்ட் வந்து திரும்ப திரும்ப சேஞ்ச் ஆகவே கூடாது. ஃபாதர் நேம்ன்ற டெக்ஸ்ட் வந்து ஃபாதர் நேம்னு இருக்கக்கூடிய இந்த வேல்யூ வந்து திரும்ப திரும்ப சேஞ்ச் ஆகவே கூடாது. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கணும். ஸோ சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கான்ஸ்டன்ட் வேரியபிள். ஒரு தடவை வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணிட்டோம்னா அதை நம்மளால வந்து எடிட் பண்ணவே முடியாது, ரீஅசைன் பண்ணவோ இல்லை எடிட் பண்ணவோ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதுக்கு வந்து வேல்யூ வந்து 3.14 தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளால வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்ஸ்டன்ட் வேரியபிள பைத்தான்ல எப்படி டிக்ளேர் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். பட் அன்பார்ச்சுனேட்லி கான்ஸ்டன்ட் வேரியபிள்னு பைத்தான்ல எதுவுமே கிடையாது. நீங்க எப்படிப்பட்ட வேரியபிள் கொடுத்தீங்கனாலும் அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப நம்மளால வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அதனால பைத்தான்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் நீங்க பண்ணுங்க. பைத்தான்ல வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கிடையாதுன்றதுனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வேரியபிள் நேம் கொடுக்கும்போது வேரியபிள் நேம் கொடுக்கும்போது கேபிட்டல் லெட்டர்ல கொடுங்க. நீங்க பிஐ அப்படின்றது வந்து கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் வேர்ல்டுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, இது கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைம்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஸ்மாலர் கேஸ்ல கொடுத்தீங்கன்னா அதை வந்து ஒரு நார்மல் வேரியபிள், அதை வந்து ரீஅசைன் பண்ணிக்கலாம். அதே வேரியபிளோட நேம் வந்து நீங்க வந்து கேபிட்டல் கேஸ்ல கொடுத்தீங்கன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போறோம். நான் இப்போ என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து எழுத போறேன். ஸோ பிஐ ஈக்குவல் டு 3.14 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ என்டர் அடிக்கிறேன். ஸோ என்டர் அடிக்கும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா, பிஐ அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு 3.14 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து அசைன் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். ஸோ பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது பிஐ அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். எனக்கு வந்து 3.14 அப்படின்ற ஒரு வேல்யூ எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே, இது வந்து ஒரு நார்மல் வேரியபிள். ஸோ நார்மல் வேரியபிள் நம்மளால வந்து ரீஅசைன் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், பிஐ 3.15 அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். நம்மளால ரீஅசைன் பண்ண முடியுது. இப்போ பாருங்க 3.15 வந்துருச்சு. இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது பிஐ அப்படின்றத பார்க்கறேன். எனக்கு வந்து 3.15 அப்படின்றது நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ ஆக்சுவல் கான்செப்ட் படி நமக்கு வந்து டிஸ்ப்ளே கான்ஸ்டன்ட் வேரியபிள் வந்து நம்ம அசைன் பண்றதா இருந்தா நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகக்கூடாது. கரெக்ட்டுங்களா? அப்ப பிஐ அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியுது. நம்ம என்ன பண்ணலாம், கேபிட்டல் பிஐ கொடுக்கலாம். ஸோ பிஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் டு 3.14 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, கேப்ஸ்ல வந்து நமக்கு வந்து 3.14 அப்படின்றது டிசைன் வேல்யூ வந்து அசைன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்றேன். பிஐ அப்படின்ற வேல்யூ நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணா நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 3.14 அப்படின்ற வேல்யூ நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ நம்ம இதுல வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஆப்வியஸ்லி சேஞ்ச் பண்ண முடியும். பிஐ ஈக்குவல் டு 3.16 அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் என்டர் அடிக்கிறேன். இங்க பாருங்க எந்த ஒரு எரருமே இல்லாம டிஸ்ப்ளே ஆகுது. ஆனா இதுவே நீங்க வேற ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துட்டீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேரியபிள் வந்து வேல்யூ வந்து திரும்பவும் ரீஅசைன் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ற பாருங்க, பைத்தானை பொறுத்தவரை கான்ஸ்டன்ட் வேரியபிளா இருந்தாலும் ரீஅசைன் பண்ண முடியுது. ஸோ நான் வந்து பிரிண்ட் பண்றேன் 3.16 அப்படின்னு சொல்லி வருது. ஆனா ஆஸ் பர் த ரியல் டைம் யூசேஜ் பொறுத்தவரை எப்படி அதை மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்மாலர் கேஸ்ல கொடுத்தா ரீஅசைன் பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்ணலாம். கேபிட்டல் கேஸ்ல ஒருத்தர் வந்து ஒரு டெவலப்பர் வந்து கேபிட்டல் கேஸ்ல வந்து ஒரு வேரியபிள் நேமை கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் அதுல வேல்யூ குடுத்தாருன்னா, அத வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்க. இது வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள் போல இருக்கு. இது வந்து ஃபியூச்சர்ல ரீஅசைன் பண்ணக்கூடாது. இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. இது எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கணும். அப்படின்ற மாரி புரிஞ்சுப்பாங்க. எப்பவுமே ரியல் டைம்ல நீங்க வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள் குடுக்கறதா இருந்தா, கேப்பிட்டல் கேஸ்ல குடுங்க. ஸோ அதுதான் நான் இங்க வந்து குடுத்துருப்பேன். ஸோ அதுதான் நான் இங்க வந்து குடுத்துருப்பேன். ஸோ கான்ஸ்டன்ட்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஸோ நீங்க ஒன்ஸ் அதுல வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இட்ஸ் நெவர் சேஞ்ச். ஸோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி ஒரு ஃபாதர் நேமோ, மதர் நேமோ நம்ம வந்து குடுத்துட்டோம்னா, அந்த நேம் வந்து லைஃப் லாங் நமக்கு வந்து அதே நேமா தான் இருக்கும். அத வந்து சேஞ்சே பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? பட் ஏஜ்ன்ற இந்த வேரியபிள்க்கு வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ரியல் டைம்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேரியபிளோட நேம் வந்து கேப்பிட்டல்ல குடுத்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வேரியபிளா கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து எப்படி வேரியபிள் யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் வேரியபிளுக்கு வேல்யூ எப்படி அசைன் பண்றது, அப்புறம் அசைன் பண்ண வேல்யூ எப்படி டிஸ்ப்ளே பண்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள்லாம் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாரி நெறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.